வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான பொன்னாங்கண்ணி கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் பயன்படும் தன்மை கொண்ட கீரை வகையில் ஒன்று இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை 2 வகையாக பிரிக்கப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் சீமை பொன்னாங்கண்ணி கீரைன்னு வகைப்படுத்தலாம். இதில் சீமை பொன்னாங்கண்ணி கீரை மருத்துவ குணம் சற்று குறைவாகவே இருக்குது. ஆனால் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பெருமையாகவே சொல்லலாம். கீரைகளின் ராஜா என அழைக்கப்படும் பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ச்சியாக பயன்படுத்த மேனி பொன் போல் மாறும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. ஸோ பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கான் ப்ளஸ் நீ பொன்னாங்கண்ணி அப்படின்னு கூறப்படுது. சித்தர்கள் பயன்படுத்திய பொக்கிஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலும் கீரையில் பலவிதம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு. பெயருக்கு ஏற்ப இந்த கீரை பொன் போன்று விலைமதிப்பில்லாததுன்னே சொல்லலாம். ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கட்டு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய்க்கு விற்கப்படுறதுனாலேயோ என்னவோ இதன் மதிப்பு பலருக்கும் தெரியாமலே இருக்குது. ஆனால் பொன் போல் மதிப்புடைய கீரை அப்படின்னா அது இந்த பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, இதயம், மூளை புத்துணர்வு பெறுவதற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. மேலும் வாய் துர்நாற்றத்தில் இருந்து நம்மை காக்க முடியுது. உடல் பொன் போல பளபளக்கும் தன்மை இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். பலவீனமான உடலை வலிமையாக்கும் தன்மை இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு. கண் பார்வை தெளிவு பெறும் மற்றும் காய்ச்சல், இருமல், ஆஸ்துமா போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கியத்துவம் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுக்கிறதன் மூலமாக உடல் பொன் போல் பளபளக்கும் அப்படின்னு பழமொழியும் உண்டு. மேலும் பலவீனமான உடலை வலிமையாக்கும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. கண் பார்வை தெளிவு பெறும். மேலும் காய்ச்சல், இருமல், ஆஸ்துமா போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கிய தீர்வாக அமையுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இதயத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. மேலும் பொன்னாங்கண்ணி செடியின் தண்டு பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறந்ததாக இருக்குது. கண் இமை வீக்கம் குறைக்கிறதுல இதன் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. மேலும் கண் பார்வை குறைதல், கண் தொடர்பான பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கிய தீர்வாக இருக்குது அப்படின்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை விஷக்கடிக்கு முதலுதவி கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பொன்னாங்கண்ணி இலை பொடி பூச்சிக்கடிக்கு வெளிப்புற பகுதியில் பூசலாம். உடல் உஷ்ணத்தை குறைத்து கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதில் இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேலும் மூல நோய்க்கு தீர்வாகவும் இருக்குது. உடல் எடை கூட்ட மற்றும் உடல் எடை குறைக்க இது பயன்படுத்தப்படுது. தலைவலி, தலை சுற்றல் போன்றதற்கு பெஸ்ட் மெடிசனாகவும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. 27 நாட்கள் தொடர்ந்து இந்த கீரையை எடுக்கிறதன் மூலமாக கண் பார்வை தெளிவுபடும். மேலும் வாரத்தில் 2 முறையேனும் இந்த கீரை பயன்படுத்தும் போது இதயம், மூளை புத்துணர்வு பெறும். காச நோய், இருமல், கண் நோய், வெப்ப நோய், வாத நோய் போன்ற பலதரப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க வாரத்தில் 2 முறையேனும் இந்த கீரையை எடுக்கிறதன் மூலமாக பெஸ்ட் மெடிசன் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். நம் உடல் சோர்வை நோக்கி உடல் பளபளப்பிற்கு இந்த கீரை முக்கியத்துவம் கொடுக்குது. மேலும் மூலம், மண்ணீரல் நோய் போல பலதரப்பட்ட நோய்க்கு இதிலிருந்து விடுதலை பெற முடியும். வெயிலில் வேலை பார்ப்பவர்கள், கணினி முன் வேலை பார்ப்பவர்கள், தூக்கமின்மை போன்ற பலதரப்பட்ட பிரச்சனையில் கண் எரிச்சலால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த கீரையின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை கூட்ட, உடல் எடையை குறைக்க இது 2க்குமே பொன்னாங்கண்ணி கீரை பயன்படும். அது எப்படி ஒரே கீரையில் 2ம் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கிற உணவு பழக்கத்தை வச்சு இதால் உடல் எடையை கூட்டவும் குறைக்கவும் முடியும். அதாவது உடல் எடையை கூட்டுறதற்கு பொன்னாங்கண்ணி கீரை, துவரம்பருப்பு, நெய் போன்றவற்றை கலந்து நாம் எடுக்கணும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னுங்கிறவங்க உப்பு, மிளகு, பொன்னாங்கண்ணி கீரையை எடுக்கிறதன் மூலமாக உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ ஒரே வகையான கீரையில் உடல் எடையை கூட்டவும் குறைக்கவும் வெவ்வேறு வழிகளில் யூஸ் பண்ண முடியும். மற்றும் பொன்னாங்கண்ணி இலையை கசக்கி சாறு நுகர தலைவலி, தலை சுற்றல் பிரச்சனை முற்றிலும் முடிவுக்கு வருது. உணவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் முக்கியத்துவம் இதுவரைக்கும் நமக்கு தெரியலைனாலும் இனிமேல் இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இதை நம்ம சாப்பாட்டில் முறைப்படி எடுத்து பல ஆண்டு காலம் நோய் இல்லாமல் நீண்ட வாழ்வு வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.